என் மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த பக்கம் அதிகமா இருக்கு, இந்த பக்கம் குறைவா இருக்கு. இருந்தாலும் நான் பேலன்ஸ் பண்ணிக்கிறேன். இல்ல இப்ப கூட்டம் குறைஞ்சிருக்கு. நேத்து கூட ஒரு நிகழ்வுல போயிருந்தேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா 250 பேர் கூட்டம், சரியான கூட்டம். வெளியில நிக்கிறாங்க, உள்ள இருக்க கூட இடம் இல்லை. அதுல என்ன ஒரு வருத்தமான விஷயம் அப்படின்னா, டாக்டர் கேட்கிறாரு, மன அழுத்தத்தை பத்தி தான் பேசுறாங்க. அங்கேயும் மன அழுத்தமும் மன அமைதியும் எல்லா துறையில இருந்து வந்திருந்தாங்க. மருத்துவத்துறையில இருந்து ஆசிரியரா வந்திருந்தாங்க, மனவளக்கலை ஆசிரியர் வந்திருந்தாங்க, நான் போயிருந்தேன் நம்ம சார்பா. அப்ப பேசும்போது டாக்டர் கேட்கிறாரு, டெய்லி மெடிடேஷன் பண்றவங்க எத்தனை பேர்னு கை தூக்க முடியுமான்னு. நான் ஒருத்தன் தான் தூக்கினேன் அந்த 250 பேர்த்துல. அப்ப பாருங்க எந்த பெர்சன்டேஜ்ல இருக்கு அப்படின்னு. அப்புறம் எப்படி நம்ம வெளியில வர முடியும்? ஸோ அதுக்கு தான் இந்த தலைப்பு. பொதுவா வந்து நான் இதை உறவுகள் மேம்பட அப்படின்னு எடுக்கலான்னு தான் பார்த்தேன். ஆனா இது வந்து இதே தலைப்புல நிறைய இருக்கிறனால இப்ப வந்து யூடியூப்லயும் போடுறோம். நம்ம என்ன தலைப்பு போடுறோமோ அதை சர்ச் பண்ணுவாங்க. சர்ச் பண்ணும்போது இது 4 பேருக்கு இன்னும் போய் சேரணும். பரவாயில்ல. ஏன்னா இந்த பாரதி பாஸ்கரா அவங்க பேர் என்ன, பர்வீன் சுல்தான், அவங்க சொன்னாங்க ஒரு தடவை, அவங்க பேசின பேச்சு பிரான்ஸ்ல பேசுறாங்க, யாருமே இல்லையா. அன்னைக்கு பேசும்போது யாருமே இல்லை, அந்த அமைப்பாளர்கள் மாத்திரம் தான் இருந்திருக்காங்க, ஒரே 1-2 பேர். ஆனா இன்னைக்கு அந்த ஸ்பீச் வந்து பில்லியன் கணக்கில் போயிருக்கு. ஸோ இப்போ எண்ணிக்கை 1-2ங்கிறதெல்லாம் கவலை இல்லை, அது எத்தனை பேர் போய் சேருது அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியம். அப்ப நல்லுறவுகள் மேம்பட அப்படின்னு எடுக்கும்போது இல்ல நம்ம தலைப்பை மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தேன். இணக்கம், அந்த இணக்கம்னா ஹார்மோனி இல்ல, இணக்கம் தான், நல்ல இணக்கம். அது எந்த மாதிரி கெட்ட இணக்கமும் இருக்கு, நல்ல இணக்கம், நல்லிணக்கம், நல்லிணக்க வாழ்வு அப்படின்னா இன்னும் எனக்கு திருப்தி வரல. நல்லிணக்க வாழ்வு, அந்த இணக்கங்கிறதான் யோகா. யூஜ்ங்கிற வார்த்தையில இருந்து தான் யோகாங்கிற வார்த்தை வருது. சரி, அப்ப யோக வாழ்வு அப்படின்னு வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லிணக்க வாழ்வு என்னும் யோக வாழ்வுன்னு வச்சேன். அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு கோவாவை சேர்ந்த ஒருத்தர் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி எனக்கு அனுப்புனார். சார் இதைத்தான் நீங்க பேச போறீங்களா, எனக்கு தமிழ் தெரிஞ்சிருந்தா நான் வந்திருப்பேன் அப்படின்னு. நான் பரவாயில்ல நான் சொல்றேன் அப்படின்னு. எ ஹார்மோனிக் லைஃப் இஸ் ஏ யோகிக் லைஃப் அப்படின்னு வருது. அந்த தமிழை விட ஆங்கிலத்துல உடனே இப்ப சொன்னா புரியுது பாருங்க, ஹார்மோனிக் லைஃப் இஸ் ஏ யோகிக் லைஃப் அப்படின்னு. அப்ப அந்த நல்லிணக்க வாழ்வு என்னும் யோக வாழ்வு, இது யோக வாழ்வு. நம்ம யாரெல்லாம் வந்து இணக்கமா இருக்கிறோமோ அது எல்லாமே நம்ம யோக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். சரி, வாழ்க்கைனா என்ன முதல்ல அப்படின்னு பார்த்தா சிம்பிளா சொல்றாங்க, ஒரு விமான பயணத்தை நம்ம எடுத்துக்கலாம். விமானம் எப்படி டேக் ஆஃப் ஆகுது, அது வந்து பிறப்புக்கு சொல்லலாம். நம்ம மேல போயிட்டு இருக்கோம், அது வந்து வாழ்க்கைன்னு சொல்லலாம். கீழே வந்து இறங்குறத வந்து இறப்புன்னு சொல்லலாம். இப்ப சமீபத்துல உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஒரு பிளைட்டு டெல்லியில இருந்து கிளம்பி ஸ்ரீநகர் போகும்போது எவ்வளவு பிரச்சனையை சந்திச்சிச்சு அப்படின்னு. 220 பயணிகளோட போன அந்த விமானம், வலது பக்கம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பனி புயல், இடது பக்கம் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா போக முடியல. காரணம், அந்த பக்கம் பக்கத்து நாடு. இப்ப ஏற்கனவே போர் நடந்தனால அவங்க அனுமதிக்கல. தொடர்பு கொண்டு பேசுறாங்க, கொஞ்ச நேரம் நான் அப்படி போய்க்கிறேன் அப்படின்னு. அவங்க ஒத்துக்கல, வேற வழியே இல்ல. லெப்ட்லயும் போக முடியல, ரைட்லயும் போக முடியல, எப்படா போறது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாரு வண்டிய, பிளைட்டை உள்ள விடுறாங்க. உள்ள விட்டா ஒரு பக்கம் முன்பக்கம் வந்து அமுக்குது, பின்பக்கம் வந்து தூக்குது. பயங்கர பிரச்சனை. உள்ள எலக்ட்ரானிக் சிஸ்டம் எதுவுமே ஒர்க் ஆகல. ஸ்பீடா மீட்டர் வந்து வேலை செய்யல, கீழே வந்து தொடர்பு கொள்ள முடியல. அப்ப பிளைட் வந்து ஜல்லுன்னு கீழே அமுங்குது. அவங்களோட அன்கண்ட்ரோல்ல போகுது. அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி எப்படியோ வந்து அதை கடவுள் புண்ணியத்துல எல்லாரும் கடவுளே கடவுளே கடவுளேன்னு கத்துறாங்க. அந்த வீடியோ எல்லாம் இருக்கு. அப்படி என்ன, அப்படி எப்படியோ தெரியல, கடவுளோட புண்ணியத்தால அது அப்படியே இதாகி கடைசியில கீழே லேண்ட் ஆகி பாக்குறாங்க, அந்த மூக்கெல்லாம் உடஞ்சு போயிருக்கு, அந்த முன்னாடி இருக்கிற இதெல்லாம். இவ்வளவு பிரச்சனைகளை அந்த விமானம் சந்திச்சு எப்படி லேண்ட் ஆகுதோ அது மாதிரி நம்மளும் பல பல பிரச்சனைகளை நம்ம சந்திச்சுட்டு தான் இருக்கிறோம் வாழ்க்கையில. சோ அப்ப இந்த பிரச்சனைகள்ல இருந்து தீர்வு வர்றதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத பார்க்கலாம். பிரச்சனைக்கு தீர்வு ஒரு காமெடியா சொல்றாங்க. உங்களுக்கு பிரச்சனை, நீங்க வந்து ஒண்ணு இல்ல, உங்களுக்கு ரொம்ப உங்க வாழ்க்கை துணையோட போட்டோ வந்து உங்க இதுல வச்சுங்க, போன்ல வச்சுங்க, பிரச்சனைன்னு வரும்போது அதை எடுத்து பாருங்க. இதையே நம்ம சமாளிக்கிறோம், வாழ்க்கையை சமாளிச்சிட மாட்டோமான்னு இது நகைச்சுவைக்காக சொல்றாங்க. ஆனா அது உண்மை கிடையாது. சரி, இப்ப நம்ம எந்த அளவுக்கு இந்த உலகத்தை நினைக்கிறோமோ அதே அளவுக்கு தான் இந்த உலகமும் நம்மளை நினைக்குதுங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து இந்த உலகத்தை குறை சொல்லிட்டே இருக்கிறோம், இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை, இந்த நாடு சரியில்லை, இந்த தலைவர் சரியில்லை அப்படின்னு. ஆனா எப்படி நம்ம ஜட்ஜ் பண்றோமோ அதே மாதிரிதான் நம்மளே இந்த உலகம் நம்மளை ஜட்ஜ் பண்ணுங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது.
சரி, இணக்கம்னா யார் யார் கூட இணக்கம்? நம்ம, சமுதாயம், இயற்கை. இயற்கை அல்லது கடவுள் அப்படின்னு சொல்லலாம். அப்ப நம்ம வந்து நமக்குள்ள இணக்கமா இருக்கிறோமா? நமக்குள்ள இணக்கம்னா என்ன? நம்மன்னா யாரு? உடல் பிளஸ் உயிர் பிளஸ் மனம். இந்த 3 சேர்ந்ததுதான் மனிதன். இந்த மனிதன் தனக்குள்ள இணக்கமா இருக்கிறானா அப்படின்னா அதுவே ஒரு பெரிய பிரச்சனை தான். சின்ன வயசுல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் 40 வயசு தொட்டுட்டாலே பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிருது. ஒரு ஒரு என்னுடைய ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்னுடைய கொலீக் ஒருத்தர் ரூம்ல வந்து இருந்திருக்காரு. அவருக்கு வந்து திடீர்னு இந்த இடுப்புக்கு கீழே வந்து ஃப்ரோஸ் ஆயிடும் ஃபுல்லா, எதுவுமே வேலை செய்யாது. அப்ப அவரால் ஒரு போன் பண்ணி என்னை வந்து காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி போன் பண்ணி நண்பருக்கு சொல்றாரு. ஆனா வந்து அவங்க வந்து கதவை தட்டுறாங்க, அவரால் எந்திரிச்சு போய் திறக்க முடியல. இந்த மாதிரி இந்த மூட்டு வலி பிரச்சனை சின்ன வயசுலயே வந்துருது. இப்ப இதெல்லாம் நம்ம வந்து நம்ம நம்ம உடற்பயிற்சி செய்யும் போது இது நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் சாதாரண பயிற்சின்னு கிடையவே கிடையாது. எவ்வளவு பலன்களை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோங்கிறது நமக்கு தான் தெரியும், செய்யறவங்களுக்கு தான் தெரியும். அப்ப அந்த நமக்கும் நம்ம உடம்புக்குமான ஒரு இணக்கம் இருக்கு, நமக்கும் நம்ம மனசுக்குமான ஒரு இணக்கம் இருக்கு. அதுக்கு நம்ம செய்யற இந்த தியான தவ பயிற்சிகள்லாம் உதவிட்டு இருக்கு. அது போக சமுதாயத்துல நம்ம எப்படி பழகுறோம்? சமுதாயம்னா என்ன? நம்மளை சுத்தி இருக்கிறது, நம்ம சுத்தி இருக்கிற மற்ற அனைத்து நபர்களும், அவங்க கூட நம்ம எப்படி பழகுறோம்? இயற்கையோட எப்படி பழகுறோம்? அதாவது வெயில் காலத்துல, குளிர்காலத்துல நம்ம பாருங்களேன், பொதுவாகவே எல்லாருமே வந்து என்ன மழை பெஞ்சிட்டே இருக்கு, மழை அதிகமா பெஞ்சா மழையை திட்டுறது, வெயில் அதிகமா அடிச்சா வெயில திட்டுறது. நம்ம கூட வந்து திட்டத்தான் செய்யறோம். ஆனா அதை ஏதாவது மாத்த முடியுமா? முடியாது. அப்ப அதோட எப்படி இணக்கமா இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இருந்தோம்னா அதுவும் நல்ல இனிமையாதான் இருக்கும். சரி, வள்ளுவர் வந்து அறத்துப்பால்ல வந்து உங்களுக்கு முதல் அதிகாரத்திலே, அதாவது எப்படின்னா முதல்ல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் சொல்றது பாயிரவியல். பாயிரவியல்னா அந்த புத்தகம் என்ன சொல்ல போகுது அப்படிங்கிறது, அதை எடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் வந்து அதிகாரம் ஆரம்பமாகுது. இல்வாழ்க்கைங்கிற அதிகாரத்துல ஒரு ஒரு இல்வாழ்க்கை வாழ்பவன் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 11 கடமை சொல்றாரு. 11 கடமை வள்ளுவர் சொல்றது. இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றின் நின்ற துணை. இயல்புடைய மூவருக்கும், அந்த இயல்புடைய மூவரை வந்து ஒவ்வொருத்தரும் தெளிவுரை சொல்லும் போது வேற வேற சொல்லுவாங்க. அது நம்மளே புரிஞ்சுக்க வேண்டியதா. இயல்பா அமைந்த மூவர்கள் அப்படின்னா நம்மளை பெற்றவங்க, நம்ம பெற்றவங்க, ரெண்டாவது நம்மளுடைய வாழ்க்கை துணை, அப்புறம் இறந்தாருக்கும் துறந்தாருக்கும் துவாதவர்க்கும் இறந்த இல்வாழ்வான் என்பான் துணைன்னு அடுத்த குறள் வருது. அது நம்ம வீட்டுக்கு முன்னாடி இறந்தவங்க, இல்ல தொடர்ந்து விடப்பட்டவர்கள், அதாவது துவாதவர்கள், வறுமையில இருக்கிறவங்க, இவங்களெல்லாம் நம்ம வந்து கவனிச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் உள்ள குறள்ல தென்புலத்தார், தெய்வம், விருந்து, ஒக்கல், தான், இந்த 5ஐயும் பார்க்கணுங்கிறார். தென்புலத்தார் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஏன் வடபுலத்தார்னு சொல்லல, ஏன் தென்புலத்தார்? வடக்கே இருந்து உயிர் பிறந்தான்னு சொல்றப்ப அது வந்து சூசைட்ல போயிடுது. தென்புலத்தார்னா நல்லா வாழ்ந்து இறந்தவங்க. அதே மாதிரி தெய்வம், விருந்தினர், விருந்தினரை போட்டணும் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி ஒக்கல்னா உறவினர், அதுக்கப்புறம் தான். இப்படி 11 பேரை காக்கணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. அதையே சுருக்கி மகரிஷி இப்படி போறாரு ரிவர்ஸ்ல. தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகம். அதேதான், அது அப்படியே ரிவர்ஸ்ல. இது இந்த 5ல பாத்தீங்கன்னா அந்த 11 வந்துடும். அப்ப தன்னை நம்ம பாத்துக்கணும், தன்னோட இணக்கமா இருக்கணும், நம்ம குடும்பத்தோட இணக்கமா இருக்கணும். குடும்பத்துல பாருங்க எத்தனை பேர் வீட்டுல அம்மா அப்பாவோட சண்டை, அப்பாவோட பேசாதவங்க எத்தனை பேர், மனைவியோட ஒரே வீட்டுல வாழ்ந்துட்டு எத்தனையோ நாட்கள் பேசாம எத்தனையோ வருடங்கள் பேசாதவங்க கூட இருக்கிறாங்க. இப்ப கூட சமீபத்துல ஒரு நிகழ்ச்சி நீயானா வந்துச்சு, விவாகரத்து பெற்று வரைக்கும் போயிட்டு திருமணவங்க, ஒரு அருமையான நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியை முடிஞ்சா பாருங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு அவங்க டிசிஷன் எடுத்து பிரிஞ்சிருக்காங்க, மறுபடியும் எப்படி உள்ள சேர்றாங்க அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. ஆனா அவங்க சொல்ற காரணம் எல்லாம் எதனால பிரிஞ்சாங்கன்னு அவங்க சொல்ற காரணம் ரொம்ப சின்ன சின்ன காரணங்கள், ஏற்றுக்கொள்ள முடியாத காரணங்கள்லாம் நமக்கு இருக்கு. ஆனா அவங்களுக்கு அது பெரிய பிரச்சனையா இருக்கு. அப்ப குடும்பம், அதுக்கு அடுத்து சுற்றம். இந்த சுற்றத்துலதான் பெரிய பிரச்சனையே வருது. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவங்க வீட்டு வழியா நம்ம வீட்டு வழி, அதாவது கணவன் சார்ந்த வழியா இல்ல மனைவி சார்ந்த வழியில, இது நீங்க உங்க ஆளுங்களுக்கு செய்றீங்க, அவங்க எங்க ஆளுங்களுக்கு நீங்க மரியாதை கொடுக்கல, இந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் நட்பு, நட்பு ரீதியாவே நம்ம வள்ளுவர் பாருங்க, நட்புக்கு வந்து எத்தனை அதிகாரம். நட்பு, நட்பாராய்தல், தீ நட்பு, கூடா நட்பு, பழைமை அப்படின்னு சொன்னது போக இல்லாம சொல்லிக்கிட்டே இருப்பார். பல இடங்கள்ல வந்து நட்பை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அப்ப நட்புங்கிறது வந்து ரொம்ப, ஆனா அது அறத்துப்பால்ல வைக்கல, பொருட்பால்ல தான் வைக்கிறாரு. படங்கள்ல வேணா நம்ம சொல்லலாம் நட்பு தான் மெயின் அப்படின்னு, ஆனா அது வந்து சுற்றத்துலதான் வருது. அதனால சர்க்கிளை நம்ம புரிஞ்சுக்கணும். உணர்ச்சி வசப்பட்டு நம்ம சில விஷயங்களை நல்லா யோசிச்சு பாருங்க. நிறைய பேர் நண்பர்களா இருந்தவங்க தான் பின்னாடி எதிர்கட்சியா போயிருக்காங்க, எதிர்கட்சி தலைவராக இருக்காங்க. எல்லாருமே ஆரம்பத்துல ஒன்னாதான் இருந்திருக்காங்க. ஏதோ ஒரு விஷயத்துல கருத்து வேறுபாட்டால வெளியில போறாங்க. சோ முதல்ல அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்ப உறவுகளுக்கு இடையில இணக்கம்,
வர்றதுக்கு என்ன. வள்ளுவர் வந்து அந்த பழமை அப்படின்னு ஒரு அதிகாரம் சொல்றாரு பாத்தீங்களா, அப்படின்னா என்னன்னா உரிமை. இப்ப நீங்க காலேஜ் படிக்கும் போதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும், உரிமையோட வந்து பசங்க அவங்க நம்ம சட்டையெல்லாம் மாத்தி போட்டுக்குவோம், ஒரே தட்டுல சாப்பிடுவோம், ஒன்னா சுத்துவோம். இப்ப இப்ப அந்த இதெல்லாம் இருக்கா என்னன்னு தெரியல. ஏன்னா இப்ப எல்லாமே ஹாஸ்டல் லைஃபே போயிடுச்சு, எல்லாம் டே ஸ்காலர் லைஃபா மாறிடுச்சு. அப்படியே ஹாஸ்டல் லைஃபா இருந்தாலும் எல்லாருமே தனித்தனி ஏசி ரூமு, தனித்தனியா தான் வேணும், என் பிள்ளை தனியா தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்ப எல்லாமே மாறிடுச்சு. ஆனா முதல்ல அப்படி இல்லை, எல்லாம் ஒன்னா இருக்கும்போது அந்த அந்த உரிமை ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுக்கறது தானே உரிமை. அதனால எதையும் வந்து நம்ம மனசுல சுமக்கணுங்கிற விஷயம் கிடையாது. எவ்வளவு பெரிய பிரச்சனையும் ஒரு சின்ன புன்னகை வந்து மாத்திரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா. இப்ப நீங்க நம்ம அந்த நீயா நானா கோபிநாத் கூட ஒரு இதுல சொல்றாரு, அவர் சொன்ன விஷயம், இந்த டாக்ஸிக் நட்பை விடணும் அப்படிங்கிறத. இப்ப அதெல்லாம் வேடிங்லாம் இப்ப புதுசு புதுசா இப்ப வந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது எப்படின்னா, டிவி பார்த்துட்டு இருக்கோம், டிவி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஃப்ரெண்டு வராப்லையா, வாடா பார்க்கலான்னு. அவனுக்கு டிவி கிரிக்கெட்டை பத்தி ஒண்ணுமே தெரியாது. முதல்ல விராட் கோலி வந்து இன்னைக்கு மேட்ச்ல அடிச்சா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு அவர் வந்து நினைச்சு பார்த்துட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு பாரு எப்படி ஜெயிச்சிடும் அப்படின்னு. பக்கத்துல வந்த ஃப்ரெண்டுக்கு கிரிக்கெட்டை பத்தியே தெரியாது. நீ இப்படி சொல்ற, அவன் பாரு வந்தோடனே அவுட் ஆக போறான் அப்படின்னு. உடனே என்ன பண்றான், டே முதல்ல நீ வாயை மூடு, நீ பேசாத, எப்படி இந்த மேட்ச்ல அவன் ஜெயிக்கன்னு நான் கும்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு. நீ முதல்ல வாயை மூடு அப்படிங்கிறாப்புல. அப்ப பாருங்க, எங்கேயோ நடக்கிற மேட்சுக்கு இவர் வாயை நம்ம மூணுனா எப்படியோ நடந்துருன்னு நம்ம ஒண்ணு நினைக்கிறோம்ல. அப்ப நம்ம பக்கத்திலேயே ஒருத்தர் இருந்துகிட்டு, நீ என்னத்த இதெல்லாம் நடக்கிற கதையா, இதெல்லாம் போற கதையா அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டே இருந்தா நெகட்டிவா, அது எந்த அளவுக்கு நம்மளை பாதிப்பை உண்டு பண்ணும். அப்ப நம்ம சில விஷயங்களை நம்ம யோசிக்கணும். கூடா நட்பு எது. கண்டிப்பா இந்த அதிகாரத்தெல்லாம் படிங்க. நிறைய பேர் வந்து எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் இங்க கத்தார்ல ஒரு பெரிய லெவல்ல போனவங்களும் இருக்கிறாங்க, பெரிய லெவல்ல போயிட்டு கீழே வந்தவங்களும் இருக்கிறாங்க. ஹோட்டல் பெரிய பெரிய கம்பெனிலாம் வச்சுட்டு. அப்ப சொல்லும் போது என்கிட்ட வருவாங்க, ஏங்க நீங்க அப்பயும் இப்படித்தான் இருந்தீங்க, இப்பயும் இப்படிதான் இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, அப்ப நான் சொல்லுவேன், நான் ரெஃபர் பண்றது அந்த அதிகாரத்தை சொல்லுவேன். அந்த தீ நட்பு கூட நட்பு அதிகாரத்தை படிங்க, அதுல இருக்கும். சில நட்பை விலை கொடுத்தாது விளக்கணும்னு வள்ளுவர் சொல்றாரு. இந்த நட்பே நமக்கு தேவையில்லைங்கிறாரு. அப்படி பிரிந்த நட்பு நமக்கு மறுபடியும் சேருது அப்படின்னா, தயவு செய்து அந்த நட்பை மனசுல வச்சுக்காம வெளியோட்டமா பழகுங்கிறாரு. அவர் சொல்லி கொடுக்குறாரு எப்படி எப்படிலாம் பழகணும் அப்படின்னு. இதே மாதிரி மகரிஷி சொல்றாரு, நான் வர்றேன். இப்ப மகரிஷி வந்து ஒரு இதுல பேசினது, அவரு பல இடங்கள்ல பேசினதை தொகுத்து உறவுகள் மேம்பட அப்படின்னு சொல்லிட்டு, முன்னாடி இந்த ராமராஜ் இந்த ட்ரெஸ் எல்லாம் வாங்கினோம்னா இந்த 18 இது இருக்கும் தெரியுமா, அதைத்தான் வந்து இப்ப யூடியூப்ல பல இடங்கள்ல பேசுறாங்க. இதை வந்து சுகி சிவ வந்து ஒரு 1.5 மணி நேரம் பேசியிருக்காரு. நான் இதை பல ஸ்பீச்சை நான் கேட்டேன். நான் கேட்டுட்டு என்னோட ஸ்டைல்ல அதை அப்படியே இது பண்ண. அது பூரா எதுல வருது, எதை பத்தி எல்லாரும் சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, எண்ணம், சொல், செயல், இந்த 3 விஷயம். இதுல சொல்லுக்கு மாத்திரமே 10, எண்ணம் செயலுக்கு வந்து 8. இப்படி நான் உடைக்கிறேன். இப்ப நீங்க நம்ம வள்ளுவர் எடுத்துட்டீங்கன்னா சொல்லுக்கு எத்தனை அதிகாரம் கொடுத்திருக்காரு. இனியவை கூறல், புறங்கூறாமை, பயனில சொல்லாமை, யூஸ்லெஸ் டாக், வாய்மை, அதுக்கப்புறம் பொருட்பால சொல் வன்மை, அவையறிதல், அவை அஞ்சாமை. இப்படி இவ்வளவு அதிகாரம் 70 பாடல்கள். நம்ம மகரிஷி 10 கோட்டு சொல்றாரு. ஒண்ணுன்னா நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சதுதான், லைஃப பத்தி இன்னொரு ஸ்டோரி சொல்லிட்டு போலான்னு நினைக்கிறேன். ஸ்டீவ் ஜாப்ஸோட கதை தெரியும், நம்ம எல்லாரும் படிச்சிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். இருந்தாலும் ஒரு சின்ன இது, அவர் பாருங்க தன்னோட லைஃப்ல ஒரு தகப்பன் அப்போதைக்கு தெரியாது, தாய் தான். தாய் வந்து தத்து கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்க வந்து கல்லூரியில படிக்கும் போதே கர்ப்பமானனால அந்த பிள்ளைய வந்து எங்கேயாவது தத்து கொடுக்கணும்னு பாக்குறாங்க. ஆனா படிச்சவங்ககிட்ட தான் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு அவங்க ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. ஆனா அந்த மாதிரி கிடைக்கல. ஒருத்தவங்க கடைசியில போகும்போது படிச்சவங்கன்னு சொல்லிட்டு வராங்க, ஆனா அவங்க படிக்கலன்னு தெரியுதானே அவங்ககிட்ட எழுதி தான் வாங்கிடுறாங்க, நான் கண்டிப்பா படிக்க வைப்பேன் பிள்ளைன்னு. இவர் போறாரு, நல்ல காலேஜ்ல தான் படிக்க போறாரு. ஆனால் இவர் படிக்கல, டிராப் அவுட் ஆயிடுறாரு. ஆனா அங்க இருந்துகிட்டே சில விஷயங்களை, அதாவது பணம் கட்டாம படிக்கிறார், கோலியோகிராஃபி அதுன்னு என்னென்னமோ படிக்கிறார். படிச்சுட்டு அவரும் அவரோட ஃப்ரெண்டு வெளியில வராங்க, வெறும் 2 பேரு. அவரோட கேரேஜ்ல தான் இந்த நிறுவனத்தை உருவாக்குறாங்க, ஆப்பிள் நிறுவனத்தை. அதுக்கப்புறம் அது 4000 பேர் உள்ள நிறுவனமா மாறுது. அப்ப அவருக்கு வயசு 23. அப்போ அவருடைய சொத்து மதிப்புலாம், அந்த ஷேர் மதிப்பு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஏறிக்கிட்டே போகுது. 23, 24, 25 பாத்தீங்கன்னா $1,00,000, $10,00,000, $1,00,00,000 இப்படி ஏறிக்கிட்டே போகுது அவரோட மதிப்பு. ஆனா அவர் எல்லாத்தையும் அந்த பிடிவாதமா இருக்கிறனால அவரே அவருடைய கம்பெனில இருந்து வெளியேற்றப்படுறாரு. நம்ம ஊர்ல அப்படிலாம் வாய்ப்பே கிடையாது.
ஆனா அங்க அப்படிதான், அங்க சட்ட திட்டங்கள் அந்த மாதிரி இருக்கு. போர்ட் ஆஃப் கமிட்டியில அவங்க முடிவு பண்ணலாம். அவரே அவர் கம்பெனில இருந்து வெளியேற்றப்படுறாரு. அவர் ரிசைன் பண்ணிட்டு தான் வராரு. ஆக்சுவலி தள்ளப்படுறாரு, உந்துதல். 30 வயசுல வெளில வந்துறாரு. சரி நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாரு. நெக்ஸ்ட்னு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. அந்த நெக்ஸ்ட் மூலமா தான் WWW இப்ப நம்ம பயன்படுத்துறதெல்லாம் வருது. அதுக்கப்புறம் பிக்சர்னு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. அதுதான் வந்து இந்த டாய் ஸ்டோரி படம்லாம் தயாரிச்ச கம்பெனி. அவங்களோட சேர்ந்து டிஸ்னியோட சேர்ந்து பண்றாங்க. டிஸ்னிக்கே அந்த கம்பெனியை விற்கிறாரு. $760 கோடி விற்கிறாரு. வித்துட்டு அதுக்கப்புறம் அந்த நேரத்துல பார்த்தா ஆப்பிள் இப்படி போயிடுது, கீழே போயிடுது, ஒண்ணுமே இல்லாம. அப்ப இவரை கூப்பிடுங்க திரும்ப அப்படிங்கிறாங்க. இவரை போய் கூப்பிட்டு வராங்க. தலைவர் எப்படின்னா இந்த சிவாஜி படத்துல மாதிரி இந்த ஒரு ரூபாய் வச்சுட்டு சுண்டி விடுறாங்கல்ல, அது மாதிரி நான் எனக்கு ஒரு ஷேர் போதும். அப்பயும் எல்லா ஷேரையும் வித்துட்டாரு, ஒரு ஷேர் தான் வச்சிருந்தாரு. இப்ப போயிட்டு இப்பயும் ஒரு ஷேர் தான் வச்சிருக்காரு. உள்ள போறாரு, சம்பளம் எதுவும் வாங்கல. 4 வருஷம் சம்பளம் எல்லாம் எனக்கு வேணான்ட்டாங்க. ஆனா இவர் என்ன கேட்கிறாருன்னா, நான் மறுபடியும் போர்டு தலைவர் ஆகணுங்கிறாரு. அதுக்கு அவங்க ஒத்துக்கல, பயப்படுறாங்க. சரி அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, இவர் கையில இவர் அந்த கம்பெனியை தூக்கிட்டு போகும்போது இவர் கையில வந்து எல்லா ஷேரையும் நீங்க எடுத்துக்கங்கிறாரு. ஆனா இவர் ஆசைப்பட்ட அந்த தலைவர் பதவியை மாத்திரம் கொடுக்கல. மறுபடியும் எல்லா ஷேரையும் வித்துட்டு ஒரு ஷேர் மாத்திரம் வச்சிருக்கிறாரு. இப்ப ஒரு தலைவர் மாதிரி இருக்கிற ஆள் எல்லா ஷேரையும் வித்துட்டா என்ன நினைப்பாங்க? கம்பெனி கீழே போயிடும் இல்லையா? மறுபடியும் கீழே போக ஆரம்பிக்குது. ஆஹா இது என்னடா வம்பா இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்களே தலைவராக இருக்கின்றாங்க. அப்ப அவர் நினைச்சது நடக்குது. அதுக்கப்புறம் மேல வர்றாரு. அதுக்கப்புறம் வெற்றி தான். இப்ப வரைக்கும் ஆப்பிள் எப்படி போயிட்டு இருக்குன்னு தெரியும். அப்ப ஒரு இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பாருங்க. அவன் எங்க ஆரம்பிக்கிறான், அது என்ன, எவ்வளவு ஏற்ற இறக்கங்கள் ஏற்படுது. எந்த சூழல்லையும் நம்மளா இருந்தா பழைய கம்பெனிக்கு திரும்ப போவோமா, தூக்கி எறிஞ்ச கம்பெனிக்கு. ஆனா அந்த பிசினஸ் மேனோட மென்டாலிட்டி பாருங்க. நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன் பிசினஸ் மேன். அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, நான் காரி துப்புனா கூட நான் வாங்கிக்குவேன் அப்படின்னு. ஏன்னா என்னைய நம்பி 5000 குடும்பம் இருக்கு. இந்த மனநிலை நமக்கு வராது. துரோகம் பண்ணவன், குத்துனவன், நெஞ்சில குத்துனவன் நிறைய பேரை பார்த்திருக்கேன். ஒரே வீட்டுல கீழே மேல தங்கி, இதே கத்தார்ல, நான் பேர் சொல்ல விரும்பல, இதே கத்தார்ல கீழே மேல ஒரே வீட்டுல இருந்தவங்க. ஒருத்தருக்கு 18 கம்பெனி, நிறைய கம்பெனிஸ் இருக்கு இந்தியா பூரா, பல இடங்கள்ல கம்பெனி இருக்கு. ஆனா ஒரே வீட்டுல மாடியில ஒன்னாதான் வாக்கிங் போறாங்க. மச்சான் நாளைக்கு நான் இன்னொரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விசிட்டிங் கார்டை கொடுக்குறாரு. ஒண்ணுமே தெரியாது. இவளுக்கும் ஒன்னா படிச்சவங்க. அவர் தான் விசா எடுத்து கூப்பிடுறாரு. இவருக்கு எதிராகவே கம்பெனி ஆரம்பிச்சு இவருடைய வேலையை பூரா அவர் எடுக்கிறாரு. ஆனா நேருக்கு நேர் பார்த்தா சிரிச்சுக்கிறாங்க, கை கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமா இருக்கு, எப்படி இது சாத்தியமாகுது அப்படின்னு. ஏன்னா அவர் ஒரு மனவள கலை, நம்ம மன்றத்துல இருக்கிற ஒரு நபர் தான். இது எதுக்கு சொல்ல வர அப்படின்னா, இந்த பக்குவம் வரணும், இந்த பக்குவம் வரணும். ஏன்னா இந்த இணக்கம் எதிரி, அதாவது சில இந்த வள்ளுவர் சொன்ன மாதிரிதான், சில சமயங்கள்ல துரோகம் பண்றவன், முதுகுல குத்துறவன் கூட நட்பா திரும்பி வர்றானா அவங்கிட்ட வந்து நீங்க மனசளவுல பழகாதீங்க, புதச்சளவுல பழகிக்கீங்க அப்படிங்கிறாரு. ஏன்னா எப்படி இணக்கமா இருக்கணுங்கிறதுக்காக இதெல்லாம் நான் சொல்றேன். சரி, அடுத்து நேரடியா போலாம். சொல்ல பத்தி சொல்லும் போது, அவ்வப்போது நேரில் சந்தித்து மனம் திறந்து பேசுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ், நீங்க மனசு விட்டு பேசினாலே போதும், பல பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். 2வது, பேச்சிலும் நடத்தையிலும் பண்பில்லாத வார்த்தைகளையும் தேவையற்ற மிடுக்கையும் காட்டுவதை தவிர்த்து அடக்கத்தையும் பண்பையும் காட்டுங்கள். இது பண்றாங்களா அப்படின்னா, அது குறிப்பா அரசாங்க ஊழியர்கள், கவர்மெண்ட்ல இருக்கிறவங்க, நம்ம ஊரா இருந்தாலும் சரி, இங்க இருந்தாலும் சரி, அந்த பேச்சு தோரணையே மாறிடும். அந்த மிடுக்கே, அவங்க ஈவன் இமெயில் எழுதுறது கூட கான்ட்ராக்டர் கிளைண்ட்டுக்கு எழுதுறதும் கிளைண்ட் கான்ட்ராக்டருக்கு எழுதுறதும் வேறுபடும். டியர் மிஸ்டர் நம்ம போடுவோம், அவங்க மிஸ்டரை தூக்கிடுவாங்க. சில பேர் தான் வந்து இன்ஜினியரோ மிஸ்டரோ ஏதோ ஒன்று போடுவாங்க. ஆனா பெரும்பாலும் அந்த தோரணையே மாறிடும். இதை நம்ம பார்க்கிறோம். ஆனா நம்ம இதை பண்ணக்கூடாது. புன்முறுவல் காட்டவும் சிற்சில அன்பு சொற்களை கூறவும் கூட நேரம் இல்லாதது போல் நடந்து கொள்ளாதீர்கள். பல வருட பகையை ஒரு புன்னகையால் கொன்றுவிட முடியும். பாருங்க, யோசிச்சு பாருங்க. நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்கு பத்திரிகையில என் பேர் போடல, மொய் எழுதும் போது சரியா கவனிக்கல, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் எனக்கு வந்து சரியா மரியாதை வைக்கல. இப்பெல்லாம் ஒரு ஆச்சரியமா தான் இருக்கு. இப்ப என்னன்னா எல்லாமே கலாச்சாரம் எல்லாம் வாட்ஸ்அப்ல இன்விடேஷன் அனுப்புறாங்க. ஒரு நிகழ்வுக்கு எனக்கு வருது, கணவர் அனுப்புறாரு இன்விடேஷன்ல, வாயில சொல்லல. ஆனா என் ஒய்ஃபுக்கு வந்து அவங்க ஒய்ஃப் 3 தடவை சொல்லிட்டாங்க, நீங்க வந்துருங்க வந்துருங்க வந்துருங்க. இப்ப எனக்கு ஒரு கேள்வி, இப்ப நான் போகணுமா போக கூடாதா? சரிதானே? ஏன்னா எனக்கு அவரை நல்லாவே தெரியும். ஒரு வார்த்தை, தலைவரே வாங்க, இல்ல ஒரு மெசேஜ் கிடையாது. ஆனா இன்விடேஷன் அனுப்புறாங்க. ஆனா நான் என் மனைவிக்காக போனேன். ஏன்னா அவங்கள கூப்பிட்டுருக்காங்கல்ல 3 தடவை. இப்ப நான் சொன்னேன் இது உனக்காக நான் வரேன் அப்படின்னு. அப்ப அவ்வளவுதான். இப்ப உலகம் அப்படி போயிட்டு இருக்கு. சரி ஓகே அப்படின்னு நம்மளும் அதன் போக்குல போயிட வேண்டியதுதான். சரிங்களா? புன்முறுவல் காட்டவும், ஓகே, மற்றவர்களுக்கு மரியாதை காட்டவும், இனிய இதமான சொற்களை பயன்படுத்தவும் தவறாதீர்கள்.
இதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, மானெக் ஷா உங்களுக்கு தெரியும், இந்த பங்களாதேஷ் உருவாகிறதுக்கு முப்படை தளபதியா இருந்தவர். அவர் வந்து கடைசி காலத்துல வந்து எங்க இருந்தார் அப்படின்னா, ஊட்டியில அரசு மருத்துவ இந்த ராணுவ மருத்துவமனையில இருக்கிறாரு. அப்ப வந்து ஜனாதிபதி அப்துல் கலாம் வந்து அது கேள்விப்பட்டு இந்த மாதிரி அங்க இருக்கிறாரு அப்படின்னா அவர் அங்க போறாரு. போகும்போது இவர் இங்க இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நேர போய் பார்த்துட்டு, உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா சொல்லுங்க, நான் செஞ்சு தரேன் அப்படின்னு. உங்களுக்கு ஏதாவது சங்கடம் இருக்கா அப்படின்னு. எனக்கு ஒரே ஒரு சங்கடம் தான் அப்படின்னு. ஏன்? இந்திய ஜனாதிபதி நீங்க வந்திருக்கீங்க, என்னால எந்திரிச்சு சல்யூட் போட முடியலையே அப்படின்னு. அப்படி சொல்லும் போது 2 பேரும் கண்ணுல தண்ணி வருதாமா. பக்கத்துல இருந்து பார்த்தவங்க சொல்றாங்க. அப்ப பாருங்க எந்த அளவுக்கு அந்த ஒரு அந்த இதமான சொற்கள், இனிய சொற்கள் எந்த அளவுக்கு அந்த கண்ணுல தண்ணி வர வைக்குது பாருங்க. பிரச்சனைகள் ஏற்படும் போது மற்றவர்கள் முதலில் இறங்கி வர வேண்டும் என காத்திருக்காமல் நீங்களே பேச்சை துவக்க முன்வாருங்கள், யாரையும் ஒப்பிடாதீர்கள். இது வந்து கணவன் மனைவி இடையில கண்டிப்பா நம்ம சொல்லலாம். ஒரு அடிக்கடி ஒரு மீம்ஸ் எல்லாம் வரும் தெரியுமா? தப்பு செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்கிறவன் மனுஷன், தப்பே செய்யாம மன்னிப்பு கேட்கிறவன் புருஷன் அப்படின்னு. அது மாதிரி இது 2 பேருக்குமே சொல்லலாம். இறங்கி போறதுல தப்பே இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பொண்டாட்டிட்ட தோத்தவன் வாழ்க்கையில ஜெயிச்ச அப்படின்னு சொல்லிட்டு என் நண்பர் ஒருத்தர் சொல்லுவாரு. அதை நான் ஃபாலோ பண்றேன். உண்மையிலேயே வேற வழி இல்லைங்கிறத விட அதான் நல்ல வழின்னே சொல்லலாம். பிரச்சனை இல்லை, நம்ம தானே இறங்கி போறோம். கண்டிப்பா அவங்க அதை புரிஞ்சுக்குவாங்க. ஒரு நாள் அவங்க நம்மளை கண்டிப்பா புரிஞ்சுக்குவாங்க. அந்த நம்பிக்கையில நம்ம தொடரலாம். எல்லோரிடமும் எல்லா விஷயங்களையும் அவர்களுக்கு சம்பந்தம் உண்டோ இல்லையோ சொல்லிக் கொண்டிருக்காதீர்கள். ஆமா, இது வந்து எப்படின்னா இதான் யூஸ்லெஸ், பயனில சொல்லாமை வள்ளுவர் சொல்றது. நம்ம வந்து இப்ப ஓகே, வேதாத்திரிய கருத்துக்களை யார்கிட்ட பகிர்ந்துக்கணும்? அவங்ககிட்ட தான் பகிர்ந்துக்கணும். ஓரளவுக்கு அதை கேட்கிற அளவுக்கு. அது சொல்லுவாங்கல்ல, நான் ஆரம்பத்துல வேலை செய்யும் போது குறை சொல்லுவேன். நம்ம கீழே வேலை செய்யறவங்க நீங்க சரியாவே எனக்கு தரல, இவங்க எல்லாம் வச்சு எப்படி வேலை செய்யறது அப்படின்னு. டோன்ட் பிளேம் த பீப்புள், மேக் த மேன் அஸ் பர் யுவர் சாய்ஸ் அப்படிம்பாரு எங்க ஆளுங்க. அப்ப ஓகே, அது பாசிபிள் தான், நம்ம சாய்ஸ் படி நம்ம உருவாக்கலாம். ஆனா நீங்க ஒரு களிமண் கொடுத்தா நான் பொம்மை செய்யலாம், மணலை கொடுத்தா நான் எப்படி பொம்மை செய்யறது அப்படின்னு கேட்பேன். அது மாதிரி என்ன சொல்றது, ஆமா, நம்ம வந்து எல்லா விஷயத்தையும் சம்பந்தம் இருக்கோ இல்லையோ நம்ம சொல்லக்கூடாது. அர்த்தம் இல்லாமலும் பின்விளைவு அறியாமலும் பேசிக்கொண்டே இருப்பதை விடுங்கள். இந்த விஷயம் வந்து எப்படின்னா, பின்விளைவு அறியாமல் நம்ம எப்படி பேசுறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம். ஒருத்தர் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் கொலீக், அவருக்கு வயசு வந்து 60க்கு மேலன்னு வச்சுங்களேன். அவர் வந்து எப்படின்னா இன்ஸ்பெக்ஷன் இப்போ போகும்போது கலாமால இருந்து வர்றாங்க. அவங்க இந்த இடையில இடையில அப்பப்போ செக் பண்ண வருவாங்க, நாங்கள் கன்சல்டன்ட் எப்படி வேலை செய்யறாங்க அப்படின்னு. தமிழ்நாடு தான். அப்போ அவர் சொல்றாரு, என்னங்க ஆலயக்கான எப்படி இருக்கு? என்ன உடம்பு இப்பெல்லாம் முன்ன மாதிரி இல்லை, வயசாயிடுச்சுல, முது வலி மூட்டு வலி அப்படின்னு சும்மா ஜாலியா ஜோவியலா பேசுறாரு. அவரோட சிவி இந்த எங்க கம்பெனில இருந்து போகுது, இன்னொரு கம்பெனில இருந்து எங்க கம்பெனில இருந்து சிவி போகுது. என்ன இருப்பா அவர் சொல்லியிருக்காரு, அவருக்கு வயசாயிடுச்சுங்க, 60க்கு மேல ஆயிடுச்சு, அவரால் மூட்டு வலி முது வலிங்கிறாரு, அவர் எப்படி வேலை வைப்பாரு அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. நம்ம சாதாரணமா பேசுறதுதான். ஆனா அது எப்படி மாறுது பாருங்க. அப்ப யார்கிட்ட எதை பேசணும்னு நமக்கு தெரியணும். அகலாது அணுகாது தீக்காய்வார் போல அப்படின்னு ஒரு குரல் இருக்குல்ல. எந்த அளவுக்கு நம்ம நெருங்கணும், எந்த அளவுக்கு நம்ம விலகணும் அப்படின்னு நமக்கு தெரியணும். உண்மை எது பொய் எது என்று விசாரிக்காமல் இங்கு கேட்டதை அங்கு சொல்வதையும் அங்கு கேட்டதை இங்கு சொல்வதையும் விடுங்கள், உங்களை நோக்கி அது ஒரு நாள் திரும்பும். இது வந்து வாட்ஸ்அப் மெசேஜ், எது வந்தாலும் உடனே அனுப்பி விடுறது, அது பண்ணக்கூடாது. நீங்கள் சொன்னது சரி, செய்ததே சரி என்று வாதிடாதீர்கள். நீங்கள் முடியவே முடியாது என்று நினைத்ததை உலகில் ஒருவன் செய்து கொண்டிருப்பான். உறவில் தோற்பதே வெற்றி. உங்கள் கருத்துக்களில் உடும்பு பிடியாக இல்லாமல் கொஞ்சம் தளர்த்தி கொள்ளுங்கள், பிடிவாதத்தை கைவிடுங்கள். ஏன்னா உறவுகள் நிலைக்கணும் அப்படின்னா சில சமயங்கள்ல நம்ம கருத்துக்கள் மோதல், இப்ப இந்த கருத்து மோதல்களாலதான் பிரச்சனையே வந்துட்டு இருக்கு. நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் பாத்தீங்களா. உண்மை எது பொய் எதுலாம் யோசிக்கிறது இல்லை. சமீபத்துல கமல் பேசின விஷயம் எந்த அளவுக்கு சர்ச்சை ஆக்குனாங்க. உண்மையிலேயே அந்த வீடியோவை நம்ம பார்த்தோம்னா அது வந்து ஒரு சும்மா ஜாலியா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா அவர் பேசின விஷயம்தான். ஆனா அரசியல் அந்த அந்த கிளிப்பை மாத்திரம் எடுத்து அதை எப்படி வேணாலும் மாத்தலாம் அப்படிங்கிறது இதுல தெரியுது. நம்ம பேச்ச கூட எப்படி வேணாலும் திரிக்கலாம் அப்படிங்கிறது இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில ஒரு உதாரணமா எடுத்துக்கணும். அதே மாதிரி எண்ணம் செயலுக்கு வள்ளுவர் வந்து மெய்யுணர்வு, நிலையாமை, அடக்கமுடைமை, அவா அறுத்தல் அப்படிங்கிற விஷயத்துல சொன்னதை மகரிஷி அடுத்து 8 எண்ணம் செயலுக்கு சொல்றாரு. கேள்விப்படுகிற எல்லா விஷயங்களையும் நம்பி விடாதீர்கள். பாரதியார் கூட ஒரு கவிதையில சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, நல்ல அழகான பொய்களைய
கவிதைகள் மூலமா, புராணங்கள் மூலமா நமக்கு போதிச்சிருக்காங்க. இதெல்லாம் சரியா உண்மையா அப்படின்னா அதுல உள்ள கருத்துக்களை மாத்திரம்தான் எடுத்துக்கணுமே தவிர நம்ம அதை அப்படியே நம்பக்கூடாது அப்படின்னு யார் சொல்றா? பாரதி சொல்றார். அற்ப விஷயங்களை பெரிதுபடுத்தாதீர்கள், நாளை அது மாறும். மற்றவர்களை விட உங்களையே எப்போதும் உயர்வாக நினைத்து கர்வப்படாதீர்கள். மற்றவர் கருத்துக்களை, செயல்களை, நிகழ்ச்சிகளையும் தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள். அளவுக்கு அதிகமாய், தேவைக்கு அதிகமாய் ஆசைப்படாதீர்கள். திருப்தி என்பது எல்லாவற்றிலும் மிக முக்கியம். சில நேரங்களில் சில சங்கடங்களை சகித்துத்தான் ஆக வேண்டும் என்பதை மனதார உணருங்கள். இந்த விஷயம் பேசணும். என்னன்னா, சில பேர்லாம் வந்து நம்ம நம்ம உதவி செஞ்சிருப்போம். ஆனா அவங்க வந்து அதை மறந்துட்டு பின்னாடி வந்து வேற மாதிரி நடப்பாங்கன்னு வச்சுங்களேன். அப்ப நம்ம என்ன நினைப்போம்? இவங்களெல்லாம் வந்து நம்ம பார்க்கவே கூடாது, இவங்கெல்லாம் முழிக்கவே கூடாது. அது மாதிரி நிறைய சிறு வயதுல நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப ஆனா பாருங்க, இந்த கால ஓட்டத்துல அவங்க நம்ம முன்னாடி வர்ற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு சம்பவம் இப்ப ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நடந்தது. ஆனா அந்த நேரத்துல நம்ம எப்படி நடந்துக்கிறோம் ஒரு இன்டர்வியூல? ஏன்னா இவங்கெல்லாம் வேணாம், இவங்க சரியா வராது அப்படின்னு நினைச்சாலுங்க வேற வழி இல்லை, அவங்களதான் எடுக்கிற மாதிரி வருது கம்பெனிக்காக. அப்ப எடுத்துதான் ஆகணும். சில நேரங்களில் சில சங்கடங்களை சகித்துத்தான் ஆக வேண்டும். எந்த விஷயத்தையும் பிரச்சனையும் நாசுக்காக கையாளுங்கள். நானே பெரியவன், நானே சிறந்தவன் என்ற அகந்தையை விடுங்கள். வல்லவனுக்கு வல்லவன் இருக்கிறான். அதான் சொல்லுவாங்க, நான் உன்னை விட வித்தியாசமானவன் அல்ல, உன்னை போலவே வித்தியாசமானவன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். நம்ம இந்த இந்த உயர்வு தாழ்வு மனப்பான்மை கூட மாதிரி சொல்றாருல்ல, இவனை விட நான் பெருசா அப்படின்னு நினைக்க கூடாது. நீனும் வித்தியாசமானவன், உன்னை போலவே நானும் வித்தியாசமானவன். இப்படி நினைச்சா எந்த பிரச்சனையும் இல்லை. நான் வந்து ஒரு 10 குறள் வெண்பாக்கள் எழுதியிருக்கேன். அதுக்கு முன்னாடி முதல்ல மன்னிக்க பழகுங்கள். எப்படின்னா, நம்மளுடைய அப்பா அம்மா, வாத்தியாருங்க, நம்ம சக நண்பர்கள், உறவுகள், எத்தனையோ பேர் நம்மளை எவ்வளவு விஷயத்துல மன்னிச்சிருக்காங்க. சரியா இல்லையா? அவங்கெல்லாம் மன்னிக்கலைன்னா நம்ம இந்த அளவுக்கு வந்திருக்க முடியுமா? ஒவ்வொரு டயத்துலையும் நம்மளை வந்து சுட்டி காமிச்சு நீ பண்ணது தப்பு அப்படின்னு முடக்கவும் முடியும். அவங்க ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்கன்னா, நீ இது எதுக்கு பண்ணிட்டு இருக்கிற விடு அப்படின்னா முடிஞ்சு போச்சு. எனக்கு நான் படிச்சு முடிச்சோடனே CR ராஜு ஆர்கிடெக்ட்னு சொல்லிட்டு சென்னையில ஒர்க் பண்ணேன் முதல்ல. அப்பெல்லாம் ரொம்ப வேகம், கோபம் பயங்கரமா வரும்னு வச்சுக்கோங்க. அப்ப போகும்போது ஆர்கிடெக்ட் வந்து என்ன படம் போடுறாங்களோ அதை தான் நம்ம வந்து அங்க செய்யணும், பில்டிங்ல மேல இருக்கிற மாதிரி. அப்போ வந்து நமக்கு அந்த இதெல்லாம் தெரியாது, இந்த என்ன சொல்றது, இந்த இன்டர்னல் எல்லாம் பாலிடிக்ஸ் எல்லாம் நமக்கு தெரியாது. நம்ம வந்து என்ன படமோ அதுல அதுபடிதான் பார்த்து போட்டுட்டு இருக்கோம். இப்போ 2 பில்லர் இப்படி இருக்குன்னா அதே ஓரியன்டேஷன்ல 4வது மாடியில 5வது மாடியில இப்படி வரணும். நான் டிராயிங்ல இப்படி இருக்கிற மாதிரி நான் நடுவுல போட்டாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. அவர் வர்றாரு சைட் விசிட் பார்த்துட்டு, தப்பா இருக்கு. நான் சொல்றேன், சார் டிராயிங்ல இப்படிதான் இருக்கு அப்படின்னு. அப்போ வந்து எல்லாருக்கும் முன்னாடி என்னை அடிக்கிறதுக்கு இப்படி கையை வாங்குறாரு. கையை வாங்கினோடனே எனக்கு அப்படி ஒரு மாதிரி ஆயிடுச்சு, கண்ணில் தண்ணி வந்துருச்சு. நான் நேர போனேன், உடனே ரிசைன் எழுதி கொடுத்துட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு. அப்புறம் உடனே சொன்னாரு, வா, நீ உங்க வீட்டுல உங்க அப்பா அம்மா எல்லாம் திட்டுனா வீட்டை விட்டு வெளில போ அப்படின்னு சொன்னா நீ வந்து போயிருவியா? இல்ல அப்படி போயிட்ட அப்படின்னா உங்க அப்பா இல்லைன்னு ஆயிடுமா? அது மாதிரி நான் உன்னை எத்தனையோ முறை மன்னிச்சிருக்கேன்ல, நீ இதுக்கு என்னைய மன்னிச்சுக்க, வெரி சாரி அப்படின்னாரு. ஓகே, நான் ஏன் பண்ணேன்னா, நான் உனக்காக பண்ணல, ஓ மூலமா அவங்களுக்கு சொல்றேன். அவங்களை அறைய முடியலைன்னா நம்மளாலதான் அறையிற மாதிரி நான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை சொல்லி கொடுத்தாரு. அப்ப இந்த மன்னிக்க பழகுங்கள் அப்படிங்கிறதுக்காக நான் இதை சொல்றேன். சரி, இப்ப குறள் வெண்பா நான் எழுதின 10 வெண்பாக்கள். நல்லிணக்கம் உண்டேல் நம்மை வெல்ல யாருண்டோ, சொல்லி அடித்திடலாம் சூழ்ந்து, இணக்கமுடன் வாழ இடறி போகும், கணம் கணம் வாழ்ந்து கட. உடலோடு உயிரென ஒற்றுமையாய் போனால் கடலும் கடுகளவே காண். தன்னோடு தானே தனியாக நிற்பவர்கள் என்றைக்கும் போகார் இணைந்து. உடல் உயிர் உள்ளமெல்லாம் ஓர் கோட்டில் வந்தால், உடல் உயிர் மனம், உடல் உயிர் உள்ளமெல்லாம் ஓர் கோட்டில் வந்தால் கடந்திடலாம் இவ்வாழ்வை கண்டு. தெளிவான ஒத்திசைவில் தேனீக்கள் ஆனால் எளிதாக கிட்டும் இலக்கு. தேனீக்கு யார் சொல்லி கொடுத்தா அந்த ஒத்திசைவு? இப்படிதான் தேன் சேர்க்கணும், இப்படி இந்த போய் ரீங்காரமிட்டு அது தன்னோட கம்யூனிகேஷன் ஸ்கில், இந்த மலர்ல இருக்கு தேனி இங்க வாங்கன்னு சொல்லி அது அங்க கம்யூனிகேட் ஆகி அது போய் எடுத்துட்டு வந்து வேலைக்கார தேனி, ராணி தேனின்னு அந்த ஒரு அது மாத்திரம் கிடையாது, கரையான் எறும்பு எல்லாமே இப்படிதான். அதோட வாழ்க்கையெல்லாம் நீங்க கொஞ்சம் யூடியூப்ல பாருங்களேன், எவ்வளவு அழகா இருக்கு, அது எப்படி கம்யூனிகேட் பண்ணுது. ஒரு டீம் ஒர்க்குக்கு வந்து சிறந்த உதாரணம் கரையான்கள், கரையானு தேனி இந்த கூட்டம் தான்.
அது மாதிரி நம்மளும் வந்து சமூக விலங்கு. மனிதன் வந்தவன் தனியா பிறக்கிறதுக்காக வரல. அவனும் ஒரு சமூக அவன் வந்து சேர்ந்துதான் வாழ முடியும், தனியா வாழ முடியாது. அப்ப அந்த ஒத்திசைவு ரொம்ப முக்கியங்கிறதுக்காக தான் எழுதுனேன். குடும்ப உறவுக்குள் கூடும் இணக்கம் அடுத்து வெளி போனால் அழகு. நம்ம குடும்பத்துல இருக்கிற இணக்கத்துல பொறுத்துதான் நம்ம அந்த இணக்கத்தின் அந்த அது வந்து ஒரு பயிற்சி களம். அங்க இருந்துட்டு நம்ம அடுத்து வெளியில போய் இது இந்த பயிற்சி எடுத்துட்டு நம்ம வெளியில போகணும் அப்படிங்கிறதுக்காக. இணக்கமுடன் செய்கின்ற எச்செயலும் வாழ்வில் வணக்கமிட வைக்கும் மகிழ்ந்து சுற்றமும் நட்புமாய் சூழ்ந்திருக்க வாழ்பவர்கள் பெற்ற வரம் நல்லிணக்க பேரு. எல்லா உறவும் உறவல்ல, எப்பினக்கும் இல்லா உறவே உறவு. ஒரு கடைசியா ஒரு பாடலோட அதை முடிச்சுக்கிறேன். வருவது வரும் வரை வரவு, பின் வருவதில் கழிவது செலவு, வரவால் சிரிப்பதும் செலவால் அழுவதும் புரிந்தும் புரியா நிகழ்வாகும். கடனுற வாழ்வது இழுக்கு, நம் கடமையை புரிவது சிறப்பு. கடனாய் சூழ்வதும் கடமையை மறப்பதும் இருந்தும் இல்லா கணக்காகும். வாழ்க்கையொரு வாழும் கலை, அறிந்தோர் வாழ்வே வாழ்வாகும். கணம் கணம் நீ வாழ்ந்து விட்டால் கவிதை போன்றே இனிதாகும். கணம் கணம்னா ஈச் அண்ட் எவரி மொமெண்ட். நம்ம அதை அனுபவிச்சு வாழ்ந்தோம் அப்படின்னா வாழ்க்கைங்கிறது இனிதாகும் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.